உங்களோட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் இந்த லென்ஸ் நிகழ்ச்சியில் கேட்கணும்னா உங்கள் கேள்விகளை தெளிவாக தமிழில் டைப் பண்ணி கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் நேமோட. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் சூர்யா அடுத்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் நடிக்க போகிறதா தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்காக ஒரு படத்தை இயக்க இருக்கிறார். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருப்பவர் சிம்பு. அந்த படம் தான் அஸ்வத் மாரிமுத்து அடுத்து இயக்க இருக்கின்ற படம். அதனால் இப்போதைக்கு சூர்யாவுடன் இணைந்து அவர் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எதனால் KS ரவிக்குமார் சூர்யா மற்றும் விஜய் கூட ஒரே ஒரு படம் பண்ணாரு, தொடர்ந்து படம் பண்ணலைன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆதவன் படத்தை தொடர்ந்து சூர்யாவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு KS ரவிக்குமாருக்கு அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் விஜய் விஷயம் அப்படி இல்லை. மின்சார கண்ணா திரைப்படத்துக்கு பின்னாலேயும் விஜயோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு KS ரவிக்குமாருக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் அவரால் அது ஏற்றுக்கொள்ள முடியல. சர்வமாயா படத்தில் யதார்த்தமாக நடிச்சிருந்த அந்த கதாநாயகி யார், அந்த படம் எவ்வளோ வசூலாக இருக்குன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சர்வமாயா படத்தினுடைய கதாநாயகனுடைய பெயர் ரியா சிபு. இன்ஸ்டாகிராம் பிரபலம். அவர் இன்ஸ்டாகிராமில் அவரை லட்சக்கணக்கானவர்கள் பின்தொடர்கிறார்கள். ரியா சிபுவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லை, தயாரிப்பாளரும் கூட. விக்ரம் நடித்த வீரதீர சூரன் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் ரியா சிபுனுடைய தந்தை தான். சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸினுடைய அடிப்படையில் ஒரு சில நடிகர்களுக்கு வேண்டுமானால் சம்பளம் நிர்ணயிக்கப்படலாமே தவிர மொத்த நடிகர்களுக்கும் அப்படித்தான் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. 50 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற தமிழ் நடிகர்கள் யார் யார், எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 50 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகின்ற தமிழ் நடிகர்கள்னா மொத்தம் 6 பேர் தான் தமிழ் சினிமாவிலே இருக்கிறார்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துடைய டைரக்டர் ஸ்ரீநாத் வேறு என்ன படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தை இயக்கிய ஸ்ரீநாத் வரைக்கும் 3 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அவருடைய முதல் திரைப்படம் முத்திரை என்ற திரைப்படம். அவருடைய 2வது திரைப்படமாகத்தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் அமைந்தது. அவருடைய 3வது திரைப்படம் லெக் பீஸ் என்ற திரைப்படம். நடிகர் சந்தானம் ஹீரோவாக நடித்த படங்களில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் எதுன்னு சேலம்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. சந்தானம் கதாநாயகனாக நடித்த படங்களில் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்த படம்னா அவர் கதாநாயகன் நடித்த முதல் படமான கண்ணா லட்டு தின் ஆசையா படத்தை சொல்லலாம். அதற்கு பின்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நடிப்பிலே வெளியான தில்லுக்கு துட்டு திரைப்படம் மிகப்பெரிய வசூலை செய்தது. நித்யா மேனன் புதுசாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கியிருக்காங்க. அவர் சமீபத்தில் அதிக படங்கள் பண்ண மாதிரியே தெரில, இருந்தாலும் எப்படி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகை திரைப்பட நிறுவனத்தை தொடங்குவதற்கு தொடர்ந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது அவசியமா என்ன? தன்னுடைய நண்பர்களுடைய துணையோடு கூட அவர் அந்த பட கம்பெனியை துவங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? எம்ஜிஆரோ சிவாஜியோ கார்ப்பரேட் விளம்பரங்களில் நடிச்சிருக்காங்களான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவருமே கார்ப்பரேட் விளம்பரங்களில் நடித்ததில்லை. வளர்ந்து வர டைமில் துருவ் விக்ரம் அடுத்த படத்தை தேர்ந்தெடுக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு. இது அவருடைய சினிமா கேரியருக்கு நல்லதான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நாம் நடிக்க இருக்கின்ற படம் ஒரு நல்ல படமாக அமையணும் அப்படின்றதுனால தான் துருவ் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரிதான். சில நடிகைகள் வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்காங்க, ஆனால் அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தான் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிற உரிமை கூட நடிகைக்கு இல்லையா என்ன? அவங்க எப்படிப்பட்ட கதாபாத்திரம் நடிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை அவங்க நடிப்பாங்க. நடிகை பிரியாமணி இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிரியாமணியை பொறுத்த வரைக்கும் முன்ன தமிழ் தெலுங்கு படங்களில் மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேன் இந்தியா நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று பல மொழிகள் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ சர்வதேச திரைப்படம் ஒன்றில் நடிக்கவும் அவர் ஒப்பந்தமாக இருக்கிறார். அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் கருப்பு, மூக்குத்தி அம்மன் 2, சேயோன்னு கடவுள் படங்களாக வரப்போகுது. பக்தி படம் சீசன் தொடங்கிடுச்சான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னால் தான் டூரிங் டாக்கீஸ் ரசிகர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், பக்தி படங்களே தமிழில் வரலையேன்னு. இப்போ அடுத்தடுத்து இது போன்ற படங்கள் வெளிவர இருக்கின்றன. தமிழ் சினிமாவில் அப்போகலிப்டோ மாதிரி ஒரு படம் வராமல் இருக்க காரணம் சென்சார் போர்டு தானான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க.
தமிழ் அப்பக்கலிப்டோ போன்ற படங்கள் வெளிவராததுக்கு தணிக்கை குழுவினரை காரணமாக சொல்ல முடியாது. இளையராஜா பயோபிக் படத்துக்கு மியூசிக் இளையராஜா தான் பண்ணுவாரா இல்லை வேற ஏதாவது மியூசிக் டைரக்டர் பண்ணுவாங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பயோபிக்கு இளையராஜாவை விட மிகச்சிறப்பாக வேறு யார் இசையமைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் கார்த்தி நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்திலே கார்த்தி நடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இமான் அண்ணாச்சி அவர்களை சாய்விட் சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு ஹரீஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. இமான் அண்ணாச்சியுடைய நேர்காணல் ஏற்கனவே டூரிங் டாக்கீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் சாய்விட் சித்ரா நிகழ்ச்சியில் நிச்சயமாக இமான் அண்ணாச்சி இடம்பெறுவார். தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் யாராவது 50 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடிக்கின்ற கதாநாயகில் இது வரைக்கும் 20 கோடி ரூபாயை தாண்டியதாகவே தெரியலையே. விமர்சனங்கள் எவ்வளோ வந்தாலும் நான் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன்னு லெஜண்ட் அவர்கள் இருக்கிறாரு. அவருக்கு இந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்ததுன்னு ஹரீஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. லெஜண்ட் சரவணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையே நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் அமைந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அசராது உழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமைசாலி அவர். இப்போ அவர் நடிச்சிருக்கிற லீடர் திரைப்படம் ஒரு நல்ல நடிகர் என்பதையும் நிரூபிக்கின்ற படமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமரன் பிஜேபிக்காக, பராசக்தி டிஎம்கேக்காக, அந்த மாதிரி இப்போது சேயோன் நாம் தமிழர் கட்சிக்காக பண்ணுறாரா சிவகார்த்திகேயன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பரமன், எங்கே உட்கார்ந்து இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? லப்பர் பந்து டைரக்டர் தனுஷ்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் வேற ஒரு சின்ன படம் பண்ணலாமே. இப்போ இருக்க எல்லா டைரக்டருமே இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. முதல் 2 வரிகளில் கேள்வி கேட்டுவிட்டு அதுக்கு பின்னால் அடுத்த வரிகளில் நீங்களே அதுக்கான பதிலையும் சொல்லிட்டீங்க. இப்போது இருக்கின்ற இயக்குநர்கள் பலர் செய்கின்ற தவறாகத்தான் இதை நான் பார்க்குறேன். கதாநாயகர்களுக்காக காத்திருப்பதனால தான் அவங்களால தொடர்ந்து படங்கள் பண்ண முடியாமல் போகிறதோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். கண்ணதாசனை பொறுத்தவரையிலே ஒரு கவிஞராக தமிழ் சினிமாவிலே முத்திரை பதித்த கவிஞராக அவர் விளங்கினாலும் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும், திரைப்படங்களில் பாட வேண்டும் என்ற தீராத ஆசை கொண்டவராக இருந்தவர் தான் அவர். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனுக்கு மிக நெருக்கமாக இருந்த நண்பர். அப்படி இருந்தும் பாட வேண்டும் என்ற தனியாத அந்த கண்ணதாசனுடைய ஆசையை அவர் நிறைவேற்றி வைக்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணதாசனுடைய நடிக்க வேண்டும் என்ற இன்னொரு ஆசையை ஒரு சில இயக்குநர்கள் நிறைவேற்றி வைத்தார்கள் என்றாலும் மிகப்பெரிய கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படலை. சினிமாவில் தான் அப்படியே தவிர பல நாடகங்கள் தன்னுடைய திறமையை காட்டியவர் தான் கண்ணதாசன் என்பதை தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் நடித்த நாடகங்களில் கோணிப்புழுகன் கோயபல்ஸ், முன்னைத்தான் தம்பி, டாக்டர் சம்பத், நான் ராஜாவானால் போன்ற நாடகங்கள் மிகவும் பிரபலமான நாடகங்கள். இந்த நாடகங்களை தாண்டி ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட நாடகங்களில் கண்ணதாசன் நடித்திருக்கிறார். அந்த நாடகங்களில் கண்ணதாசனுடைய நடிப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருந்த காரணத்தினால்தான் அந்த நாடகங்கள் தமிழ்நாட்டிலே திரும்ப திரும்ப நடைபெற்றன என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இத்துடன் எந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.